Hi everyone, good morning. ஸோ சில்வர் அண்ட் கோல்டு வந்து 15 to 30% வந்து கிராஷ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து டெம்பரரியான ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் டெம்பரரி ஃபேஸ் ஒன்லி. ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் சில்வர் அண்ட் கோல்டு. போத் ஐ எம் வெரி புல்லிஷ். ஒன்லி ஒன் பர்டிகுலர் ரீசன், அது என்ன தெரியும்னா ஜியோபாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷன் ஒன்று, ரெண்டாவது டாலரோட டிபேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. டாலரோட மதிப்பு கம்மியாகிட்டே தான் இருக்குது. மெனி பீப்புள் கேன் சே தட் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, ஸோ எப்படி டாலர் டிபேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நான் யூஎஸோட கம்பெனி மேலே நான் டிபேஸ்மெண்ட் சொல்ல, யூஎஸ் டாலர் கரன்சி டிவேல்யூ தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 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 நாட்டோட மக்கள் ஓகே அந்த கரன்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா வேறு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஓகே, ஸோ வேர்ல்ட்லே ஓல்டஸ்ட் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். இட் கோஸ் centuries back. Centuries back means almost close to 500, 600, 700 years or even centuries. ஓகே, ஸோ எதை வச்சு ட்ரேட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வச்சு தான். ஸோ நீங்கள் வந்து 1800s எடுக்கும் போது கோல்டுக்கும் சில்வர் ரேஷியோக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:10 இருந்துச்சு. ஓகே, 1:10னா என்ன அர்த்தம்னா 10 கிலோ சில்வருக்கு 1 கிலோ கோல்டு தான் கணக்கு, அதுதான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ 10 கிலோ கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு கிலோ கோல்டு வந்து 1 லட்ச ரூபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா 10 லட்ச ரூபா இருக்கும். ஒரு கிலோ கோல்டு வந்து 1 லட்ச ரூபா இருக்கும். ஸோ 10 லட்ச ஸோ வந்து நீங்கள் வந்து 1 கிலோ கோல்டு ப்ரைஸ் வாங்கினா 10 கிலோ சில்வர் வாங்கலாம் நீங்கள். இப்போ ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு 1 இருக்குது சில்வர் டு கோல்டு ரேஷியோ. இந்த 10:1 ரேஷியோ வந்து கண்டிப்பாக இந்த டெக்கேடில் நடக்கும். 10:1 10:1 ரேஷியோ வந்து கண்டிப்பாக இந்த டெக்கேடில் நடக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா $10,000. ஸோ பேசிக்லி இப்போ கிராம் இஸ் க்ளோஸ் டு 14,500 rupees இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த 5-7 வருஷத்தில் கோல்டு வந்து ஒரு 30,000 rupees கிட்ட போகும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த 30,000 rupeesோட நீங்கள் சில்வர் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு 10:1 ரேஷியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 rupees per gram ஃபார் சில்வர் வருது. ஓகேயா, ஸோ அப்படின்னு கணக்கு போடும்போது இப்போ எவ்வளோ இருக்குது கிராம் உங்களுக்கு சில்வர்? இட் இஸ் க்ளோஸ் டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 200 rupees கிட்ட வந்துடுச்சு. இப்போ 220 rupees கிட்ட வந்துருக்கு கிராம். ஸோ ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் சில்வர். சில்வர் வந்து ரொம்ப வாலட்டைலான ஒரு அசெட். அது வந்து இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பண்ணலாம், அசெட் அலோகேஷனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ண முடியும். மற்றவங்க தயவு செஞ்சு டோன்ட் பெட் யுவர் மணி ஆன் சில்வர். ஃபுல்லாக வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அசெட் அலோகேஷன் வந்து தயவு செஞ்சு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் சில்வரில். இல்லாட்டினா யூ வில் பி வெரி எமோஷ்னல் அபவுட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ ப்ரீவியஸ் ஒரு 1 week முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஹைப்பர் சார்ட் ஹைப்பர்போலிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சில்வர். கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரஸ்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரே நாளில் 20% 30% உழுவுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் முன்னாடி. அதேபடி நடந்துட்டு. ஸோ பி வெரி கேர்ஃபுல் ஆன் இன்வெஸ்டிங் ஆன் சில்வர். But it is a good time to accumulate silver in a very asset allocated way. Thank you.